மதுரையில் பாண்டி கோயிலில் என்னோடய நாத்தனாரோட பசங்களுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட கெவினோட பர்த்டே வந்துருந்துச்சுல, அப்போ வந்து பாட்டி விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்னை பார்க்க வர முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, பேத்திங்க வந்து கூட இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கூட இருக்கணும்ன்ட்டு. நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 3 days வந்து அவங்க கூடயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த தடவை நான் வந்து பாண்டி கோயில் போகிறோம், மதுரைக்கு தானே போகிறோம், சரி அட்லீஸ்ட் பாட்டியை ஒரு நாளாவது மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் என் பசங்களோட தனியாகவே போயிட்டேன். அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இந்த பிளான் பண்ணேன். ஏசி பஸ்ஸில் வந்து 140 rupeesக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் நான் மதுரைக்கு ஏசி பஸ்ஸில் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னைக்கெலாம் ஏசி பஸ்ஸில் போயிருக்கேன், ஆனால் வந்து மதுரைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். அண்ட் வந்து போகிற வழியில் ஒத்தக்கடைன்னு ஒரு ஸ்டாப் வரும். இது வந்து மதுரைக்கு முந்தின ஸ்டாப்பு. இங்கே வந்து யானைமலைன்னு ஒன்று இருக்கும். இது வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே நான் எத்தனை தடவை மதுரைக்கு போனாலும் இந்த யானைமலையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அண்ட் அங்கே போனவுடனே மாட்டுத்தாவணிலேருந்து வீட்டுக்கு ஆட்டோவில் ஏறினேன். ஆட்டோவில் ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 rupeesலாம் கொடுப்போம். இப்போ வந்து 200 கேட்குறாங்க. ரொம்ப பக்கம் தான் வீடு மாட்டுத்தாவணிலேருந்து. இப்போ வந்து உங்களுக்கு எங்கள் பாட்டியோட ஃபேஸ் ரியாக்ஷன் காட்ட போகிறேன். அவங்க வந்து எங்களை பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். என்ன பாட்டி போ உள்ள போ. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஏரியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. என் பாட்டி என்னை வந்து பாதி வளர்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கும். பழைய மெமரிஸ்லாம் நிறைய அந்த வீட்டில் இருக்குது. பாப்பாவை பார்க்க போகிறோம். ஹாய் ஹாய். குட்டி உங்கள் ஆத்துக்கார் மாதிரியே தான் இருக்குல்ல? இல்லை அப்படியே. இப்போ நான் நடந்து போகிறேன்ல, இந்த ஏரியாவில் தான் நான் சின்ன பிள்ளைல விளாண்ட ஏரியா. இந்த ஏரியா இன்னும் அப்படியே டெவலப் ஆகாமல் இருக்குது. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சில ஏரியா வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறது உண்மை தான். அது வந்து லைவாகவே என்னோடய ஏரியாவில், எங்கள் ஏரியாவில் நான் பார்த்துட்ருக்கேன். அது வந்து ஃபைனலாக ஒரு 1 kilo சிக்கன் வாங்கி நானே என் கையிலே சமைச்சு கொடுத்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.